மண் சரிவு ஏற்பட்ட இடம் தான் இது. மண் சரிவு ஆரம்பிச்சிருக்கிறது. இடத்துல ஒரு டவர் ஒன்று இருக்குது, டயலாக் டவர் ஒன்று. அந்த டவரு கிட்ட இருந்தால் ஆரம்பிக்குது. பக்கத்துல ஒரு வீடு இருக்குது, அது பாதுகாக்கப்பட்டிருக்குது. இந்த மண் சரிவு அப்படியே பள்ளத்தை நோக்கி வருகிறது. அந்த இங்கால இது தெளிவாக விளங்குதில்லை. 3 மாடி கட்டடம் ஒன்று இருக்கு, அது அப்படியே உடைச்சிட்டு அப்படியே பள்ளத்தை நோக்கி போகுது. ரம்புக்கெலை இதுல மண் சரிவுட தூரத்தை பாருங்கோ. எங்கே இருந்து வருகுதுன்னு சொல்லி அங்க உள்ள மேல கண்ணுக்கு எட்டாத தூரத்துலாம் டயலாக் டவர் இருக்குது. அதுல இருந்து அப்படியே வந்து இந்த இருக்குது. இந்த வீடெல்லாம் தாண்டி இப்படியே வந்து இதெல்லாம் தாண்டி வருகுது. அப்படியே வந்து இந்த பாருங்க வீடு வரைக்கும் அந்த மண் சரிவு அப்படியே பெய்த்து அதால டேர்ன் ஆகி அங்கிட்ட ஒரு கிரவுண்ட் பக்கம் போயிருக்குது. இதுல இப்படியே வந்து இங்கால இது அப்படியே வந்து இந்த இருக்கு. இதுதான் சஃபியோட வீடு. இது அவங்களோட கபர்ட், உடுப்புகள், கொப்பி புத்தகங்கள், அதுக்கு மேல உள்ள ஊடு பாதுகாப்பாக இருக்குது. அடையாளமே இல்லை, கவலையா இருக்குது. இந்த மண் சரிவோட ஒரு எண் தான் இது. அப்ப மண் சரிவு ஆரம்பிச்சிருக்கு எங்கன்னு கேட்டா இது இப்படியே பெய்த்து இந்த இருக்குது. மலையில பாருங்க வெள்ள பெயிண்ட் அடிச்ச வீடு ஒன்று இருக்குது, அது ஆரம்பத்துல காட்டின மாதிரி. அதுல அப்படியே மேல பெய்த்து ஒரு டவர் ஒன்று இருக்குது மேலுக்கு. அந்த மலைக்கு மேல டவர் இருக்குது, அந்த டவர்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்ப நான் நினைக்கிறேன் அன்னளவாக ஒரு 750 மீட்டர் வரைக்கும் மண் அப்படியே அங்க இருந்து வீடுகள் எல்லாம் தள்ளிட்டு வந்திருக்குது. இது கற்பனை பண்ணி பார்க்கலாம். அதாவது மனிதன் சக்திக்கு அப்பாற்பட்டது. இப்ப இதால போக்குவரத்து பாதை என்று வச்சிருக்கிறாங்க இங்கிட்ட கிராஸ் ஆகிறதுக்கு. கவலையாக இருக்குது. ஷஃபியோட வீட்டு ஏரியாவை பார்க்குற நேரம் ரொம்பவும் கவலையாக இருக்குது.